கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே, தவக்காலம் 2வது வாரத்திலே நாம் ஆண்டுடைய திருப்பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி என்ன? கடந்த வாரத்திலே சோதனைகளை நாம் கடக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். ஆண்டவர் இயேசு சோதிக்கப்பட்டார். சோதனைகளை நாம் கடக்க வேண்டும், சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டும், சோதனையிலே விழுந்துவிடக்கூடாது என்று ஆண்டவர் கற்றுத்தந்தார். ஆம், இந்த சோதனைகளை எல்லாம் ஏன் கடக்க வேண்டும், எதற்காக எதிர்கொள்ள வேண்டும், ஏன் அந்த சோதனையில் விழுந்துவிடக்கூடாது, சோதனையை எதற்காக வெற்றி பெற வேண்டும் என்றால், நமக்கென்று ஒரு வாழ்க்கை பயணம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது, நாம் சென்று அடைய வேண்டிய இடம் என்பது விண்ணகம். நாம் சென்று அடைய வேண்டிய இடம் என்பது என்னது? விண்ணகம். எனவே இந்த விண்ணகத்தை சுதந்திரித்து கொள்ள நமக்கு தடைகள் 1000 வரலாம் இந்த உலகத்திலே. எனவே இந்த உலகத்திலே பலவிதமான இன்னல்கள், துன்பங்கள், வேதனைகள், வருத்தங்கள், தடைகள் இவைகளெல்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் இவைகளெல்லாம் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, இறைவன் மீதுள்ள பற்றுறுதியோடு என்ன செய்ய வேண்டும்? நாம் ஒவ்வொன்றாக கடந்தாக வேண்டும். அப்படி கடந்து செல்லுகின்ற பொழுது நாம் இறுதியாக நாம் விண்ணகத்தை நாம் அடைகின்றோம். எனவே தான் பவுல் 2ஆம் வாசகத்திலே அருமையாக சொல்லுகின்றார். என்ன சொல்கிறார்? விண்ணகமே நமக்கு தாய்நாடு, விண்ணகமே நமக்கு தாய்நாடு. எனவே அந்த விண்ணகத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக இந்த மண்ணகத்திலே நாம் வாழ்க்கையில் போராடுகின்றோம், சோதனைகளை கடந்து வருகின்றோம். எனவே விண்ணகம் எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பாருங்கள், நமக்கு பிடிச்சாதான் ஒரு இடத்துக்கு போகும், பிடிக்காத இடத்துக்கு நம்ம போவோமா? போக மாட்டோம். பிள்ளைங்க சில ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம்பிடிப்பாங்க இல்லையா? ஏன்? அவங்களுக்கு அந்த ஸ்கூலு பிடிக்காது, அதனால் போகவே மாட்டாங்க. அதே இது எப்போ நாளைக்கு டூரு போமா அப்படின்னு கேட்டு பாருங்கள், இன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக என்ன செய்ய மாட்டாங்க? தூங்க மாட்டாங்க. எப்போ போவோம்? எம்மா எப்போ காலைல 5 மணி, எம்மா எப்போ காலைல 5 மணி அப்படின்ட்டு கேட்பாங்க இல்லையா? அப்போ யோசித்து பாருங்கள், இந்த பிள்ளைங்க காலையிலே பூசை அப்படின்ட்டாக்க எழும்ப மாட்டாங்க. அதே இது நாளைக்கு பிறந்த நாள் அப்படின்னா, எம்மா நாளைக்கு எப்போ வரும், 5 மணிக்கு எப்போ வரும், பூசை எப்போ வரும், அப்படி சொல்லுவாங்க. அப்போ அவங்க பிடிச்ச இடத்தை நோக்கி ஓடுவார்கள், பிடிக்கலைன்னா போக மாட்டாங்க. எனவே இந்த விண்ணகமே நம்முடைய தாய்நாடு என்று சொல்கின்ற பொழுது, இந்த விண்ணகம், இந்த தாய்நாடு நமக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படி பார்க்கும்போது அது எவ்வளோ மகிமையானது என்பது இங்கே அழகாக பேதுரு வழியாக ஆண்டவர் சொல்லித் தருகின்றார் இல்லையா? பேதுரு என்ன சொல்லுகின்றார்? ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது, சரியா? உமக்கு ஒன்றும் மோசைக்கு ஒன்றுமா ஏலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை நாம் அமைப்போம். அப்போ அவர் அந்த விண்ணகத்தினுடைய அந்த முன் சுவையை பார்க்குறாரு, மகிமையாக இருக்குது, இது எவ்வளோ நல்லா இருக்குன்னா, அவர் மண்ணகத்தையே என்ன செய்யிட்டாரு? மறந்துட்டார். அப்போ மண்ணகத்தில் உள்ள ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான், பலவீனம் உள்ள மனிதன் தான். அந்த மகிமையை பார்த்தபோது அவருக்கு மண்ணகமெல்லாம் மறந்து போச்சு. விண்ணகம் எவ்வளோ அழகாக இருக்குது, இப்படியே இருந்துருவோம். அப்போ இந்த விண்ணகம் என்பது எவ்வளவு அழகானது, அது எவ்வளோ மேன்மையானது, ஆண்டவரோடு இருப்பது ஒரு பலமானது, அழகானது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? உணர வேண்டும், சுவைக்க வேண்டும். இந்த குழந்தைங்க முதல்ல அடம் பிடிப்பாங்க ஸ்கூலுக்கு போக. ஆனால் போக 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 நம்ம பள்ளிக்கூடத்துக்கு மேலே ஒரு புரிதல் வந்துடும். நம்ம படித்தாதான் நாளைக்கு வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற இந்த குழந்தைகள் கொஞ்சம் வயசு வர வர அவன் புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் பாருங்கள், காலையில் என்ன செய்கிறாங்க? ஏன்னா அங்கே ஃப்ரெண்ட்ஸு உருவாகியாச்சு, அங்கே பாடங்கள் இருக்கிறது. ஒரு நல்லா படிக்கணுனாக்கா, இன்றைக்கி டீச்சர் இது நான் நல்லா அழமையாக எழுதிட்டேன், நான் போய் ஃபஸ்ட்டு மார்க் வாங்க போகிறேன், இல்லை எழுதி டீச்சர்கிட்ட பாராட்டு வாங்க போகிறேன், சார்ட்டை நான் பாராட்டு வாங்க போகிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்போது என்ன செய்வாங்க? இவங்களே, எம்மா நாங்கள் சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வைங்க, சீக்கிரம் பையை எடுத்து வைங்க, நான் போகிறேன்ட்டு சொல்லி அவனை தலைச்சி என்ன செய்யான்? ஓடுவான். ஏனென்றால் அங்கே அந்த பள்ளிக்கூடம் என்பது அவனுக்கு பிடித்து விட்டது, அது தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானது என்பதை உணர்ந்து விட்டான். உணர்ந்த பிறகு என்ன செய்வான்? அழுவானா? அடம் பிடிக்க மாட்டான். அங்கே போகணும், வேகமாக போகணும் என்று சொல்லி ஆசைக்கு ஓடுவான். எனவே தன் அருமையானவர்களே, இந்த விண்ணகம் எவ்வளவு அழகானது, எவ்வளோ மகிமையானது என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். புனிதர்கள் அதனால் அடிக்கடி அப்படி செய்வாங்க. புனிதர்களும் செய்வாங்க, தியானத்தில் இருப்பாங்க,
ஜெபத்தில் இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? கண்களை மூடிடுவாங்க. கண்களை என்ன செய்வாங்க? மூடுவாங்க. மூடி இருக்கும்போது அவர்கள் என்ன செய்வாங்க? அப்படியே காட்சியிலே ஆண்டவரோடு இருப்பதை பார்ப்பார்கள். ஆண்டவரோடு கூட புனிதர்கள் இருப்பதை பார்ப்பார்கள். ஆண்டவரை அவர்கள் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரோடு அவர்கள் கூட இருக்கின்ற பொழுது, அந்த மகிமையினுடைய அன்பை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு அருமையான மகிழ்ச்சியை, அந்த உன்னதத்தை என்ன செய்கிறாங்க? உணர்வாங்க. அதை உணர 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 இந்த மண்ணகங்கிறது கண்ணுக்கே தெரியலை. பேதுருவுக்கு ஆண்டவர் இங்கே இருந்துருவாங்கிறது மாதிரி அவன் உண்மையிலே ஒவ்வொரு புனிதர்களுக்கும் அந்த விண்ணகத்தின் மகிமையை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால் இந்த மண்ணகத்தின் துன்பங்கள் அவர்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை. மண்ணகத்தில் எவ்வளோ துன்பம் வந்தாலும் அதை கவலைப்படலை. பிரகாசியமாக எவ்வளவு துன்பம் வந்தாலும் கவலைப்படவில்லை. ஏனென்றால் அந்த விண்ணகத்தினுடைய மகிமையை புரிந்து கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள். அதனால் சீக்கிரமாக என்னை கொல்லு, நான் ஆண்டவரோடு செல்ல போகிறேன், ஆண்டவருடைய அந்த மகிமையில் பங்கு கொள்ளப் போகிறேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள அங்கே போக வேண்டும் என்கின்ற ஆர்வமாக தான் இருந்ததே ஒழிய இந்த உலகத்தின் துன்பங்களை கண்டு அவர்கள் ஒரு நாளும் பயப்படவில்லை. எனவே விண்ணகத்தை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அதான் விண்ணகமே நம்முடைய தாய்நாடு. அதுதான் நம்ம அடிக்கடி கொஞ்சம் ஜெபத்தில் இருக்கும்போது நம்ம உட்கார்ந்து ஆண்டவரோடு இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை என்ன செய்யணும்? நம்ம யோசித்து பார்க்குறோம், புரிந்து பார்க்க வேண்டும். நம்ம என்ன செய்வோம் அப்படின்னாக்க, கோவிலுக்கு வருவோம். கோவிலுக்கு வந்துட்டு இங்கே இருந்துட்டு என்ன செய்வோம்? ஆண்டவரை பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். இங்கேருந்து ஆண்டவரை பார்ப்போமா? நிறைய நேரங்களில் பார்க்கறது இல்லை. நம்ம கோயிலுக்கு வந்த பிறகும் ஆண்டவர் இருப்பாங்க, பிரகாசியமாக இருப்பாங்க, சவேரியர் இருப்பார்ல, எல்லாருடைய முகங்களையும் பார்க்காமல் சோகமாக நம்ம வீட்டில் உள்ள சிந்தனைகளை, அவ்வளோ நேரம் வீட்டில் தான் இருப்போம், காலையிலேருந்து சாயந்தரம் வர. திரும்பவும் நம்ம வீட்டு பிரச்சனையே நம்ம நினச்சிட்டு இருப்போம். அங்கே கடன் கொடுக்கணுமே, இங்கே கடன் கொடுக்கணுமே, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, பக்கத்து வீட்டு பிரச்சனை, இப்படி எல்லாரையும் எடுத்துக்கொண்டு வந்தாக்க நம்மளுக்கு எப்படி இருக்கும்? மண்டை கனமாக இருக்கும். அப்படி இல்லை, சவேரியாரை பார்க்கணும், சவேரியாருடைய முகத்தை பார்க்கணும், பிரகாசியமாக பார்க்கணும், பிரகாசியமுடைய முகத்தை பார்க்கணும், நற்கர்ண ஆண்டவரை பார்க்கணும். அப்புறம் ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் பார்க்க 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 உங்களை அறியாமலே உங்களுக்கு என்ன வரும்? ஒரு மகிழ்ச்சி வரும், ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். எனவே அன்பு பிள்ளைகளே, அந்த ஒரு மகிமையை காண்கின்ற பொழுது இந்த உலகத்தினுடைய துன்பங்கள் எல்லாம் பெருசாக என்ன செய்யாது? தெரியாது. ஏன்னா அன்பு பிள்ளைகளே, அருமையாக இன்று சொல்லப்பட்டிருக்கிற முதல் வாசகத்தை நாம் பார்ப்போம் இல்லையா? வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அப்போது ஆண்டவரோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் எவ்வளவு கடவுள் ஆசீர்வதிப்பார், அந்த ஆசீர்வாதத்தை அந்த ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு. ஆபிரகாம் என்ன செய்கிறார்? அதை என்ன செய்கின்றார்? அவர் நம்பினார். என் அன்பு பிள்ளைகளே, உண்மையிலேயே கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கின்றார், ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கைக்காக நம்மை வழிநடத்தி செல்கின்றார் என்பதை நம்ப வேண்டும். இந்த தவக்காலத்தில் இயேசுனுடைய துன்பங்களை நம்ம தியானிக்கிறோம். அப்போ இயேசுனுடைய துன்பங்கள், இயேசுனுடைய பாடுகள் என்பது கொடுமையானது தான். 14 ஸ்தலங்களை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு ஸ்தலமும் துன்பமானது, துயரமானது, வேதனையானது, வருத்தமானது. ஆனால் இறுதியாக அங்கே கல்லறைக்கு அடக்கப்பட்ட பிறகு அதன் பிறகு ஒன்று இருக்கிறது, மாட்சி, மகிமை இருக்கிறது என்கின்ற பாடத்தை சுட்டி காட்டுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கை பயணம் இந்த 14 ஸ்தலத்தை போல பல்வேறு இன்பங்கள், 14 வகையான துன்பங்கள் நமக்கு உலகத்தில் வரலாம். சரிதானே? ஒருவேளை குடும்பத்தில் கடன் பிரச்சனை இருக்கலாம், ஏதாவது அடிதடி பிரச்சனை இருக்கலாம், சமாதானம் இல்லாத பிரச்சனை இருக்கலாம், நோயினால் பிரச்சனை இருக்கலாம், பல்வேறு இன்னல்கள் இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் கடந்த பிறகு நமக்கு மாட்சி உண்டு, மகிமை உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை என்ன செய்ய ஆண்டவர் இந்த சிலுவை பாடுகள் வழியாக கொடுக்கிறார். உண்மையிலேயே ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் என்ற வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொண்டு நாமும் நம் ஆண்டவர் மீது என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கை கொள்ள வேண்டும். எனக்கு நீர் மாட்சி அளிப்பீர். அதனால் இந்த உலகத்தில் துன்ப துயரங்களை நினச்சி நான் ரொம்ப பயப்படக்கூடாது. சரி, அது வரும். ஆனால் இவையெல்லாம் என்னை உயர்த்துவதற்காக, இந்த துன்பங்கள் எல்லாம் என்னை மகிமைப்படுத்துவதற்காக, இந்த துன்பங்கள் எல்லாம் என்னுடைய குடும்பத்தை இன்னும் அதிகமாய் உயர்த்துவதற்காகத்தான் கடவுள் கொடுக்கிறார் என்று சொல்லி 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 ஒவ்வொரு துன்பங்களையும், ஒவ்வொரு துயரங்களையும், ஒவ்வொரு தடைகளையும் நாம் என்ன செய்யணும்? கடந்து கொண்டே செல்ல வேண்டும். அருமையானவர்களே, ஆண்டவருடைய அந்த நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது, தோற்றம் மாறுகின்ற பொழுது ஆண்டவர் மகிமையாக தோற்றம் மாறுகிறார். அதில் ஒரு 2 காரியங்களை மனதில் பதித்துக் கொள்வோம். தோற்றம் மாறுதல்.
அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அதுவரை அவங்கள சாதாரண ஒரு மனிதர் போல பார்க்குறாங்க. ஆனால் தோற்றம் மாறுகின்ற பொழுது அந்த இறைமை வெளிப்படுகிறது, மகிமை வெளிப்படுகிறது, ஒரு பெரிய ஒரு மாட்சி. அதே போல் நம்மெல்லாம் சாதாரண மனிதர்களாக இருக்கிறோம் பாருங்கள். நம்மெல்லாம் பாவம் செய்துட்ருக்கிறோம். ஆனால் இந்த பாவமான மனிதர்களுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளிரக்கூடிய புனிதம் இருக்கிறது. நாம் யாருடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த கடவுளின் உருவும் சாயலும் உள்ளே இருக்கிறது. ஒரு ஒளிரக்கூடிய புனிதம் இருக்கிறது. அதை பாருங்கள். நீங்கள் பாவங்களை களைகின்ற பொழுது நீங்கள் ஒளிர்வீர்கள், பிரகாசமாவீர்கள். எனவே உங்களுக்குள் இருக்கின்ற ஒளியை நீங்கள் அணைத்து விடாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். பாவங்களிலிருந்து வெளியே வாருங்கள். நீங்கள் தோற்றம் மாற வேண்டும். உங்கள் பாவத்தை களைந்து நீங்கள் ஒளிரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும் என்று புனிதத்திலே என்று ஒரு காரியம் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது அருமையானவர்களே, நாம் எல்லாரும் பலவீனமானவர்கள். எல்லாத்தையும் செய்ய முடியும். நம்ம நிறைய நேரங்களில் பார்ப்போம். ஆனால் பலவீனத்தில் அப்படி அல்ல, பலமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தாவீது சொல்வார்ல, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்ற பொழுது நான் எதையும் செய்ய முடியும் என்று சொல்வது போல, உண்மையிலேயே நம்ம கூட யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கிறார். நமக்குள்ள யார் இருக்கா? ஆண்டவருடைய ஆவியானவர் இருக்கிறார். அப்போ நம்ம பலவீனமாய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி தோற்றம் மாற வேண்டும்? பலம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். அப்போ 2 விதமான தோற்றத்தில் நாம் மாற்றம் கொள்ள வேண்டும். ஒன்று, நாம் பாவிகளாய் இருக்கிற நாம் எப்படி மாறணும்? பரிசுத்தமாய் ஒளிமயமாய் மாற வேண்டும், தோற்றம் மாற வேண்டும். இரண்டாவது, நாம் பலவீனமாக இருக்கிறோம். அதை செய்ய பயம், இதை செய்ய பயம், ஐயோ என்னால் முடியாது அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லை, என்னால் முடியும் என்று பலத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் தோற்றம் மாற வேண்டும் என்று இன்று அன்போடு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். எனவே இந்த தவக்காலத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக, இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ வர வேண்டுவோம். ஆமென்.